Hi everyone, welcome back to my channel. நம்மளோட சேனல்ல இன்னைக்கு ரெசிபீஸ் எதுவும் பார்க்க போறது கிடையாது. அதுக்கு பதிலா கிச்சன் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல கிச்சன் டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் மேலே கார்ட்லயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 8 டிப்ஸ் கிட்ட பார்க்க போறோம். ஸோ அந்த 8 டிப்ஸுமே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் தெரியிற பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு ரெசிபீஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டிப் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக ஏதாவது பாத்திரம் வாங்கியிருப்போம். அந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஸ்டிக்கர் பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டிக்கரை நம்ம ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறப்போ நம்ம நைஃப் யூஸ் பண்ணி தான் ரிமூவ் பண்ணுவோம். சில டைம் இது ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அந்த நைஃப் யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணுறப்போ அந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா கீறல் நிறைய விடும். ஸோ அது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. ஸோ பாத்திரத்தை இந்த மாதிரி ஸ்டவ் மேலே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நைஃப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம கையால் அந்த ஸ்டிக்கரை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். பாத்திரமும் கீறல் விழாமல் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நாளைக்கு அதே மாதிரி நல்லாயிருக்கும். டிப் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேஸ்கெட்டை நம்ம நார்மலாகவே வெளியில் தான் வைப்போம். குக்கரில் போடுறதுக்கு முன்னாடி இதை தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா இந்த மாதிரி இழுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கேஸ்கெட்டை குக்கரில் போட்டுட்டு நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கேஸ்கெட்டை வெளியிலே வைக்காமல் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை நமக்கு எப்போ வேணுமோ அப்போ லைட்டாக வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு நம்ம இதை டைட்டாக போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா குக்கர் பர்ஸ்ட் ஆகாமல் இருக்கும். நீங்கள் இழுக்கணும்லாம் அவசியமே கிடையாது. இது ரொம்பவே முக்கியமான ஒரு டிப்ஸ். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 3, நம்ம நைஃப் யூஸ் பண்ண டே பை டே அதோடைய ஷார்ப்னஸ் கம்மியாயிரும். நம்ம வெளியில் கொடுத்து தான் அதை ஷார்ப் பண்ணுவோம். ஸோ வீட்டில் எப்படி ஷார்ப் ஆக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டீ குடிக்கிற கப் இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய பேக் சைடில் இந்த நைஃபை வச்சு 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா கத்தி ஷார்ப் ஆகிடும். ஸோ நம்ம ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணலாம். நம்ம வெளியில் கொடுத்து ஷார்ப் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது டிப் நம்பர் 4, நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கியிருப்போம். அது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட் ஐட்டம்ஸில் தான் வரும். அதை நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி மீதி உள்ளே இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளிப் போட்டு வைப்போம், இல்லைனா நம்ம அப்படியே வச்சுருவோம். இந்த மாதிரி வைக்கிறப்போ காற்று போய் அந்த நம்ம யூஸ் பண்ணுற அந்த பொருள் பார்த்திங்கன்னா நமத்து போன மாதிரி ஆயிரும். சம்டைம்ஸ் அதில் வண்டு வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி டைட்டாக வீட்டிலே பேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நைஃபை இந்த மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக இந்த மாதிரி நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். 2 பக்கமுமே திருப்பி லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எந்த பேக்கெட்டை பேக் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம இப்போ கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அது மேலே இருக்கிற ஃபுல்லாக எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அது உள்ள ஏர்ஸ் எதுவும் இல்லாமல், அதாவது காற்று எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா டைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு நம்ம எந்த கத்தியை சூடு பண்ணியிருக்கோமோ அந்த கத்தியை நம்ம வச்சு இந்த மாதிரி எட்ஜில் மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா டைட்டாக நல்லா ஸ்டிக் ஆயிரும். ஸோ கத்தியை நீங்கள் ரொம்ப சூடுபடுத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் வச்சு அழுத்துறப்போ அந்த கவர் ஹோல்ஸ் விழுந்துடும். ஸோ அதனால் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு நீங்கள் லைட்டாக ஸ்டிக் பண்ணாலே போதும். நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆயிரும், நல்லா ஸ்டிக் ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா டைட்டாக ஸ்டிக் ஆயிடுச்சு. ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பாத்திரத்தில் எல்லா பேக்கெட்டையுமே நம்ம ஒன்றா அடுக்கி வச்சுக்கலாம். நம்ம எப்போ வேணுமோ அகெயின் அதே மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இதே மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். டிப் நம்பர் 5, நம்ம எப்போவுமே எக்கை பாயில் பண்ணுறப்போ நார்மலாக அப்படியே பாயில் பண்ணுவோம். அது வெடிப்பு விட்டுட்டு மேலே லைட்டாக அந்த ஒயிட் கலர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வெள்ளைக்கரு அப்படியே மேலால் நிற்கும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறோம் இல்லையா, அப்போ அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயிலும் சேர்த்துட்டு நம்ம பாயில் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வெடிப்பு விடாமல் இருக்கும். அதே சமயத்தில் அந்த முட்டையில் இருக்கிற அந்த வெள்ளைக்கரு மேலே நிற்காமல் இருக்கும். ஸோ அதனால் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாயில் பண்ண எக்கை கையில் உரிச்சு எடுக்கிறப்போ சம்டைம்ஸ் அந்த முட்டையோடைய வெள்ளைக்கருவும் நமக்கு சேர்ந்து உறிஞ்சு வந்துடும். அது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. வீட்டுக்கு ஏதாவது கெஸ்ட்டுங்க வந்திருந்தாங்க நிறைய பேர், இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம நிறைய எக்கு பாயில் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒன்றா உரிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா டைம் அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ டைம் சேவிங்ஸ்க்காக ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிளாஸில் முட்டையை போட்டுட்டு லைட்டாக உங்களுடைய கையை வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி நல்லா குலுக்குனீங்க அப்படின்னா அதோடைய தோல் சீக்கிரமாக உறிஞ்சு வந்துடும். நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நிறைய எக்கை பாயில் பண்ணுறப்போ இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 7, வெண்டைக்காயில் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு வலுவலுப்பு தன்மை இருக்கும். அதை கட் பண்ணுறப்போ அதில் ஜெல்லு மாதிரி வரும்.
ஸோ இந்த மாதிரி வலுவலுப்பாக இருக்கிறதுனால நம்ம எல்லா காயும் வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த வெண்டைக்காயை வந்து அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக நம்மளால் கட் பண்ண முடியாது. அதனால் நம்ம எந்த நைஃப்பில் வந்து கட் பண்ண போகிறோமோ அந்த நைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கோகோனட் ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வெண்டைக்காய் இருந்தாலுமே ரொம்ப சீக்கிரமாக நம்ம ஃபாஸ்ட்டாக கட் பண்ணி முடிச்சிடலாம். டிப் நம்பர் 8, வெண்டைக்காயில் நீங்கள் எந்த ரெசிபி செஞ்சாலுமே டேரெக்டாக வெண்டைக்காயை வந்து நம்ம செய்கிற ரெசிப்பியில் சேர்க்காமல் இந்த மாதிரி ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துட்டு செஞ்சுங்க அப்படின்னா அந்த வலுவலுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த 8 டிப்ஸுமே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த டிப்ஸ் வந்து ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். முக்கியமாக பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.